பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். என்ன டாக்டர் அம்மா அப்படின்னு என்னாச்சு? யாரும் வரலையா மேம்? அதனால தான் மேம். சரி, எப்போ உன் கூட எப்போதும் ருத்ரன் வருவா, இந்த வாட்டி வரலையா? இல்ல மேம், வருவாரு, பட் இந்த டைம் கொஞ்சம் வரல மேம். உங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேள்விப்பட்டேன். ஆமா மேம், அது திடீர்னு கல்யாணம் தான். நான் உன்கிட்ட பேசும்போதுலாம் நீ ருத்ரனை காதலிக்கிற அப்படின்லாம் சொல்லவே இல்லையே. அது நான் ருத்ரன் கிட்டே சொல்லல. சோ என் காதல் எனக்குள்ளே இருக்கட்டும்னு நினைச்சிட்டேன் மேம். உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல. மேபி அப்பவே சொல்லியிருந்தா அடுத்தவங்களோட மனசு அழைப்பாஞ்சிருக்காதுல்ல. இல்ல எனக்கு புரியல மேம். அது ஒண்ணும் இல்ல, இந்த காதலை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அதை பத்தி தான் சொல்ல வந்தேன். இல்ல மேம், முதல்ல நானே காதலிக்கிறேன், முதல்ல ருத்ரன் கிட்ட தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அவன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு ஆசைப்பட்டேன். பட் அதுக்குள்ள இவ்ளோ பிரச்சனை வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மேம். இப்போ நீயும் ருத்ரனும் காதலிக்கிறீங்களா? ஆமா மேம், எங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. ருத்ரனை காதலிச்சிட்டு இருந்தா, நானும் அவனை காதலிச்சிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்ன மேம் கேள்வி? இது கரெக்ட் தான். அப்புறம் வேலைலாம் எப்படி போகுது? ருத்ரன் எப்படி இருக்காரு? அவரு நல்லாவே இருக்காரு மேம். நானும் நல்லா இருக்கேன் மேம். வேலையெல்லாம் ஒழுங்கா தான் மேம் போகுது. எதுக்கு இந்த மேம் இதெல்லாம்? ஏஜ் தானே நானும். என்னதான் இருந்தாலும் இந்த ஊருக்கு நீங்க பெரிய டாக்டர் தானே. சோ மேம்னு சொல்றதுல தப்பு இல்லல்ல. என்ன பேர் சொல்லியே கூப்பிட்டுக்கலாம். சரி, அதை விடுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 இயர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆசைப்பட்ட பையனையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். பட் அந்த ஆசை தான் போயிடுச்சு. என்ன மேம் புரியல? நீங்க காதலிச்சிங்களா? ஆமா, நான் ஒரு பையனை சின்சியரா காதலிச்சிட்டு இருந்தேன். வீட்டுல யாருமே ஒத்துக்கல, வேணான்ட்டாங்க. என்னாச்சு மேம்? எதனால ஒத்துக்கல? அந்த பையனுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு. இப்பதான் ரீசெண்டா வேற கல்யாணம் ஆயிடுச்சா மேம்? இதெல்லாம் ரொம்ப கொடுமை இல்ல மேம்? கொடுமை தான், என்ன பண்றது? கூட இருக்கவங்களே துரோகம் பண்ணிட்டாங்களே. கூட இருக்கவங்களா? ஆமா, எனக்கு சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் என் கூட இருக்கேன்னு சொல்லி துரோகம் மட்டும்தான். நீங்க பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வேணா நீங்க மேடம் ஆறலாம். இதுக்கு முன்னாடி எங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே? இல்ல, இப்ப சொல்றேன். அப்ப நான் உன் ஃப்ரெண்டா இருந்தேன். இப்பதான் நான் யாரோ தானே. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீயும் என் ஃப்ரெண்டா? என்ன இப்ப ரொம்ப பேசிட்டு இருப்போ? இப்ப நீ தனியா வந்துட்டனால கொஞ்சம் அது விட்டுருச்சு, அவ்வளவுதான். மத்தபடி இப்ப வரைக்கும் நீங்க என் ஃப்ரெண்டா. எனக்கும் ருத்ரனுக்கும். ருத்ரனுக்கு நான் ஃப்ரெண்டா இருப்பேன்னு எனக்கு தெரியும். உனக்கு தான் இருக்க மாட்டேன்னு நினைச்சேன். அது என்ன, ருத்ரனுக்கு நீங்க ஃப்ரெண்டா இருக்கும் போது எனக்கு இருக்க மாட்டீங்களா? சும்மா தான் சொன்னேன், கோவப்படாதீங்க. கோவெல்லாம் படல, இருந்தாலும் துரோகம்னு சொல்றீங்களே, அது யாரு? அது சில பேர் நல்ல துரோகம், அவ்வளவுதான், விடுங்க. அது எதுக்கு? முடிஞ்சதாவே இருக்கட்டுமே. முடிஞ்சதாவே இருக்கட்டுமா? அப்படி யாரு என்னன்னு தெரியல. பட் உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்களான்னு கேட்டாலும் தெரியல. மேபி அவங்க வேற விஷயம் ஏதாவது பண்ணிருக்கலாம், நீங்க தப்பா புரிஞ்சிருக்கலாம்ல. இப்பதான் நான் ரொம்ப சரியா புரிஞ்சிருக்கேன். என் கூடவே சிரிச்சு நல்லா பேசி இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வந்து நிக்கிறாங்க. ஓ, அப்படியா மேம்? சரி விடுங்க மேம். இதை விட பெட்டரான ஆள் உங்களுக்கு கிடைப்பாங்க. கிடைச்சா என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க. சரி, ஒர்க்கெல்லாம் ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு கரெக்டா தானே இருக்கு? எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. இங்க எனக்கு ஓகே. இன்னும் ஒரு 3 டேஸ் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 டேஸ் தானே, அட்ஜஸ்ட் பண்ற அளவுக்குலாம் இங்க சூப்பராவே இருக்கு. இதையே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றீங்க. இதெல்லாம் உங்க வீட்ல வேற தங்க விடுறீங்க, அப்புறம் என்ன? ஆமா, வந்ததுல இருந்து ருத்ரனை பத்தி நானும் கேட்கல, நீங்களும் சொல்ல. ருத்ரன் என்ன பத்தி கேட்கலையா? இல்ல, ருத்ரன் உங்களை பத்தி கேட்டான். அந்த டைம்ல நானும் உன்னை பார்க்கல, நீயும் என்ன பார்க்கல. நீ எப்படி இருக்கேன்னு எனக்கும் தெரியல. நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, கண்டிப்பா ருத்ரன் கால் பண்ணா என்கிட்ட கொடுங்க, நான் பேசணும். கண்டிப்பா. ஃபோன் நம்பர் இல்லையா? அதெல்லாம் ஃபோன் நம்பர் இருக்கு. பட் இப்போ உங்க 2 பேத்துக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சுதான். அதுக்குன்னு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே என்னைக்குமே நான் தப்புன்னு சொல்லவே இல்லையே. நீயே ஃபோன் பண்ணி பேசுறதா இருந்தாலும் பேசலாம். நான் அவ்வளோ தப்பான பொண்ணுன்னா நீ நினைச்சிட்டு இருக்காத. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னைக்கும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். ஐயோ, அதெல்லாம் சும்மா தான் சொன்னேன். கண்டிப்பா ஃபோன் அடிச்சு பேசலாம். இங்க டைம் இருக்க மாட்டேங்குதா, அதனாலதான். எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதா அப்ப ஃபோன் அடிங்க, ருத்ரன் எடுப்பான். கண்டிப்பா. சரி, சாப்பிட வாங்க, சாப்பிட போலாம். நான் ஒரு 1/2 hour கழிச்சு வரட்டா? என்னாச்சு? இல்ல, ருத்ரன் இன்னும் கால் அட்டென்ட் பண்ணல. சோ அவன்கிட்ட பேசிட்டு நான் வரேன். அவன் சாப்பிட்டானா என்னன்னு வேலை தெரியலையா, அதான் பேசிட்டு அதுக்கப்புறம் வரேன். நான் கால் பண்ணி பேசிட்டானா நான் வந்துருவேன் இப்பவே. ஓ, அவ்வளவு பாசம். அவர் சாப்பிட்டாதான் நீங்க சாப்பிடுவீங்க போல. இல்ல, அங்க தனியா இருக்கால, அதுதான். அதான் அவன் சாப்பிட்டானு கேட்டு அங்க இருக்கானான்னு நான் கேட்கணும்ல, அதுக்காக தான். அவன் சாப்பிட்டான்னு சொல்லிட்டானா நான் வந்து சாப்பிட்டாரு. நீங்க போங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. அவர் சாப்பிட்டாதான் நீங்க சாப்பிடுவீங்க, நீங்க சாப்பிட்டாதான் அவர் சாப்பிட்டாரு போலயே.
ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து அப்படிதான், இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு, அதனாலயே என்னமோ. ஆனா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுமே. சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் நீங்க வேற பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணக்கூடாது? மேபி அம்மா அப்பா எல்லாம் ஆசைப்பட்டிருக்கலாம்ல. அதுக்கப்புறம் அவங்க இல்லாத போது நம்ம ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லைல்ல. அவங்க சொல்லும் போதே நம்ம ஏத்துக்கலாம்ல. என்ன உங்க அம்மா அப்பா இப்படிதான் வற்புறுத்திட்டு இருந்தாங்க போல? அப்படியெல்லாம் இல்ல, பட் இப்ப கூட இல்லாத போது தான் எனக்கு அந்த அருமையே தெரியுது. புரியல எனக்கு. அம்மா அப்பா கூட இல்லையா? இல்ல, எங்களுக்கு மேரேஜ் ஆன ஒரு 1 வீக்ல அவங்க இறந்ததுதான். இப்ப வரைக்கும் அதுல இருந்து என்னால வெளியில வரவே முடியல. அண்ணன் ருத்ரன் இவங்கெல்லாம் தான் வெளியில வர வச்சாங்க. இப்ப கொஞ்சம் பெட்டர் தான். ஐயோ சாரி, இது கூட என்னால வர முடியல. பத்தியா, உனக்கு என்ன தெரியும்? இல்ல, நீயும் நானும் ஃப்ரெண்டா இருக்கும் போதெல்லாம் அவங்க வீட்டுக்கு வரும்போது அம்மா அப்பா என்ன அவ்வளவு பாத்துப்பாங்கல்ல. அவங்களுக்கு இப்படி ஒண்ணுங்கும் போது நான் பார்க்க வராம போயிட்டேனே, என்ன ரொம்ப ரொம்ப மன்னிச்சிரு கௌசி. அதெல்லாம் இருக்கட்டும், விடு. உனக்கு தெரியாது வரல, அவ்வளவுதானே. அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதை நினைச்சு அம்மாவுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஸோ 2 பேருமே என்னை விட்டு போயிட்டாங்க. ரொம்ப பாசம் வச்சிருந்தேன். எப்படி என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை. கடைசி வரைக்கும் என்னால அவங்கள காப்பாற்ற முடியலையேன்னு ஒரு கோவம் என் மேல அவ்வளோ கோவம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அருணனா வந்து என்னை சமாதானப்படுத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததே. இருந்தாலும் எதனால, எப்போ திடீர்னு ஆக்சிடென்ட் இதெல்லாம் என்னால நம்பவே முடியல. வாழ்க்கையில எது எப்படி நடக்கும்னே தெரியாது. நம்மள சுத்தி எத்தனையோ பேர் நமக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க. அந்த பிடிக்காதவங்க நமக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஏதாவது கெடுதல் செஞ்சிருப்போம். இல்ல, எனக்கு புரியல நீ சொல்றது. சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன், அவ்வளவுதான். நம்மள சுத்தி 1000 பேர் நம்மளுக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க. என்ன நடக்கும் ஏது நடக்கும் இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அததான் சொல்றேன், நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. இதெல்லாம் பேசும்போதே எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. இதை சொல்லணும்ல, அதனாலதான். கண்டிப்பா. சரி, ஓகே, ஒரு நாள் நான் அந்த பக்கம் வரேன். தாராளமா அங்க வரலாம், சீக்கிரம் வந்து. என்ன அப்பா அம்மா வான்னு சொல்றதுக்கு தான் அவங்க எல்லாம் போல. விடுங்க, அதை பத்தி பேச வேணாம். பேசினா எனக்கு இன்னும் அழுகதான் வரும். இங்க சமாதானப்படுத்துறதுக்கு கூட யாருமே இல்ல. விடுங்க, அதை பத்தி பேச வேணாம். இதுக்கு மேல பேசினா கண்டிப்பா நான் அழுந்தாலும் அழுந்துருவேன். விட்டுருங்களேன். சரி, ஓகே ருத்ரன், கால் பண்ண உடனே பேசிட்டு என்கிட்ட வாங்க, சேர்ந்தே உட்காந்து சாப்பிடலாம். ஐயோ, டைம் ஆனாலும் ஆயிரும், நீங்க போய் சாப்பிடுங்க. இல்ல நீங்க பேசிட்டே வாங்க, சாப்பிடலாம் ஒன்னாவே. ஓகே. சரி, என்ன எதுன்னு பார்த்துட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். பேசி முடிச்சுட்டு வந்தா போதும். எனக்காக சீக்கிரம் வரணும்னா வரவேன். பொறுமையா உங்க புருஷன்கிட்ட பேசிட்டே வாங்க. சரி, நீங்க போங்க, நான் வந்துடுறேன் ஒரு 10 நிமிஷத்துல. சரி கௌசி. எங்க போற? நான் வந்த உடனே மூஞ்சிலலாம் யாராவது முழிப்பாங்களா? அதனாலதான். எங்க போனா உனக்கு என்னடா? முதல்ல எங்கேயோ போவேன், எங்கேயோ வருவேன். இதை கேட்கறதுக்கு முதல்ல நீ யாரு? அச்சோ, இந்த குழந்தை இன்னும் உயிரோட இருக்கா? தேவையில்லாம பேசாத. என் குழந்தைங்களை பத்தி ஏதாவது நீ பேசின உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பாத்துக்கோ. உன் குழந்தை உன் புருஷன் மாதிரியே இருக்கான் பாரு. நான் கூட சின்ன 2 வாண்டும் இறந்து போயிருமோன்னு நினைச்சேன். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. மரியாதையே போயிரு. முதல்ல நீ யாரு என் முன்னாடி வந்து நின்று பேசிட்டு இருக்க? யாரோ ஒருத்தன் கூட நான் என்ன பேசணும்? தேவையில்லாம நீ பாட்டுக்கு வர நின்னுங்கிற. நீ யாரு முதல்ல? நீ யாரடி முதல்ல? எனக்கு தெரியாது. உன்கிட்ட நின்று நான் பேசிட்டு இருக்கேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? நான் யாருன்னு தெரியாது. ஞாபகம் வர வச்சுட்டா. இப்ப கூட ஒரு பிரச்சனையும் இல்ல. உன் குழந்தைங்களை போட்டு தள்ளுறதுக்கு. வாய மூடிரு. இதுக்கு மேல ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோயே, பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். குழந்தை இருக்காளேன்னு பாக்குற, கத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போறியா? நான் ஏமா இந்த இடத்த விட்டு முதல்ல போகணும்? உனக்கு தெரியாதா? உன் குழந்தைங்களை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சாவடிக்க நினைச்சேன்னா. நீயும் சாகடிக்க வந்தேன்னு தெரியும். உன் கூட யார் யார் சேர்ந்து இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா இப்ப வரைக்கும் அது சொல்லாம இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என் மேல பயமா? ஏச்சி, பயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. தேவையில்லாம இதுக்கு மேலே பிரச்சனை வேணாம்னு நினைக்கிறேன். அப்புறம் உன் கூட சேர்ந்து ஒருத்தவங்க செஞ்சாங்க பத்தியா, அவங்க கிட்டயும் சொல்லிடு. எப்போதும் என் குழந்தைங்களையும் என் புருஷனையும் அழிக்க முடியாதுன்னு சொல்லிடு. ஐயோ, நான் ஏன் சொல்லணும்? நீயே டைரக்டா போய் சொல்லிடலாமே. அவங்க மூஞ்சினால முழிக்கவே கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். புரிஞ்சுச்சா? அவங்க யாரோ நான் யாரோன்னு அன்னைக்கே முடிஞ்சிருச்சு. அதனால அவங்க மூஞ்சில முழிச்சு என்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லை. போயிட்டு நீயே சொல்லிரு. உன் கூட்டாளி தானே, அதனால அந்த கூட்டாளி கிட்ட நீயே சொல்லிரு, என்னையும் என் குழந்தைங்களையும் என் புருஷனையும் யாராலையும் அழிக்க முடியாதுன்னு. என் குடும்பம் இருக்கிற வரைக்கும் யாராலையும் அது எதுவும் பண்ண முடியாது. புரிஞ்சுச்சா? அப்போ என் மேல பயங்கிறத நீ ஒத்துக்க மாட்ட. உன் மேல பயமும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. இப்ப கூட உன்கிட்ட பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு நான் யோசிக்கிறேன்டா. ஆனா என்ன பண்றது, தேவையில்லாம பேசும்போது பேசிதானே ஆகணும். அதனாலதான் இப்ப வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாம உன் வேலைய பார்த்துட்டு போயிரு. என்கிட்ட பேசணும், பிடிக்கணும், வைக்கணும்லாம் நீ நினைச்சிட்டு இருக்காத. ஏன்னா என்னைக்கும் நீ யாருங்கிறத நான் மறந்துட்டேன்.
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல என் குடும்பத்து மேலயோ என் புருஷன் என் குழந்தைங்க மேலயோ கை வைக்கணும்னு நினைச்ச அடுத்து நீ இருக்க மாட்டடா, ஞாபகம் வச்சுக்கோ. என்ன பண்ணுவேன்னு கேக்குற? என்ன பண்ணுவேங்கிறத நீ பண்ணி பாரு, உனக்கு இருக்கு. இப்போ சொல்றேன், நான் உன் சண்டைக்கு வரல, நீயும் என் சண்டைக்கு தயவு செஞ்சு வந்துடா. இதுக்கு மேல உன்ன மாதிரி ஆளெல்லாம் நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். உன்கிட்ட போட்டி போடுறது வேஸ்ட் நான் முடிவு பண்ணிட்டேன்டா. இதுக்கு மேல உன்கிட்ட போட்டி போடுறதோ உன்கிட்ட சண்டை போடுறதோ இதெல்லாம் எதுவுமே நான் பண்ண போறது கிடையாது. ஏன்னா எந்த நேரத்துல வேணாலும் நீ என்ன கிறுக்குத்தன வேலை வேணாலும் பாப்ப. அதனால உன்கிட்ட பேசவே கூடாது, உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உன் மைண்ட் எப்பப்போ எங்க போகும் எப்படி போகுங்கிறதே தெரியாது. அதனாலதான் சொல்றேன்டா, தயவு செஞ்சு எங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே நீ வராத. என் குழந்தைங்களோட உயிர் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோ. அதற்காக உன்னை சும்மா விட்டனே தவிர மற்றபடி உன் மேல பயம் அப்படி இப்படின்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு என் குழந்தைங்க, இந்த குடும்பம், என் புருஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சொல்றேன், என் குழந்தைங்களை அழிக்கணும்னு யார் நினைச்சாலும் முடியாதுன்னு சொல்லிடு அவங்க கிட்ட. இதுக்கு மேலேயாவது ஏதாவது பண்ணணும்னு பண்ணாங்க, டைரக்டா நானே இறங்கிடுவேண்டா. என் குழந்தைங்க மேல ஒரு சுண்டு விரல் கூட படாத அளவுக்கு நான் பாத்துப்பேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உனக்கு புரிஞ்சா மட்டும் பத்தாதுடா, புரிய வேண்டியவங்களுக்கு புரிய வச்சிரு. என்ன இவ்ளோ திமிரா பேசுற? திமிரா பேசுறதோட ஒரு மாதிரி மரியாதையா பேசுறியே. மரியாதையும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. இதுக்கு மேல உன் பிரச்சனைக்குள்ள நான் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாதுடா. இப்ப கூட நீ என்கிட்ட நின்று பேசுறது என் புருஷன் பார்த்தான்னு வச்சுக்கோயே, நீ அடுத்த செகண்ட் இங்க இருக்க மாட்டே, ஞாபகம் வச்சுக்கோ. மரியாதையா நீயே கிளம்பி போயிரு. இப்போ சொல்றேன், என் குழந்தைங்க மேல கை வைக்கணும்னு நினைச்சாங்க, அவங்க இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு கிளம்பிடு. இதுக்கு மேல உன் மூஞ்சில நான் முழிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு நீ என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்துறேன்னு இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல என் புருஷன்கிட்ட, அண்ணன் கிட்ட, குடும்பத்துக்கிட்ட யார்ட்டையும் சொல்லாம இருக்கேன். ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோயே, நீ இருக்க மாட்டேன் இந்த உலகத்துல. போனா போதுன்னு உன்னை விடுற. இதோட நல்லபடியா நல்லவனா திருந்தி வாழ பழகிக்கோ. பழகிக்கோ இல்லடா, திருந்தி வாழ பாருடா. இதுக்கு மேலையாவது நல்லவனா வாழு. நீ லவ் பண்றிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நல்லவனா வாழ வழிய பாரு. அதை விட்டுட்டு என் குடும்பத்து மேலேயோ என் மேலேயோ என் புருஷன் மேலேயோ குழந்தைங்க மேலேயோ யாரு மேலேயாவது கை வைக்கணும் அப்படி இப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காத. போயிட்டு ஒருத்தி நடிக்க வந்தா பத்தியா, என் அஜி தன்னை வாழ்க்கையை கெடுக்கணும், அண்ணி வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்க வேணாம்னு சொல்லிடு. உன்னை காதலிக்கிறானா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. அத்தையவோ மைனாவியோ என்ன வேணாலும் மைண்ட் வாஷ் பண்ணி என்ன வேணாலும் பேசிக்கோ. ஆனா எங்க குடும்பத்துக்குள்ள நீ இனிமே வரக்கூடாது. இதுதான்டா நான் கடைசியா உன்கிட்ட சொல்றது. இதுக்கு மேலே ஏதாவது பண்ணணும்னு நீ மைண்ட்ல யோசிக்கவே யோசிக்க. அன்னைக்கே எல்லாமே முடிஞ்சிருச்சுடா. இதுக்கு மேல என் லைஃப்ல நீ கிடையாது, எங்க குடும்பத்தோட லைஃப்லயும் நீ கிடையாது. இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சனா நீ அவ்வளவுதான், மொத்தமா அன்னைக்கே முடிச்சிட்டேன்னு நினைச்சுக்கோ. உன்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. போனா போதும்னு உன்னை விட்டுருக்கேன். நல்லவனா வாழ பழகிக்கோ. இதுக்கு மேல ஏதாவது பண்றேன்னு பண்ணாத. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல அன்பு, இவரு கோவிலுக்கு வழி தெரியலன்னு சொன்னாரு. அதுதான் கரெக்டான பாதையில இதுக்கு மேல போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அன்பு. வேற ஒண்ணும் இல்ல அன்பு, நம்ம உள்ளார போலாம் அன்பு. என்ன ரொம்ப ஓவரா பேசுற? ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் புருஷன் கையில நீ காடி. கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்துக்கோ. அவ்வளவு திமிரேறிடுச்சு போலியே உனக்கு. உன் புருஷனையே சாட்சவன் தெரியும்ல. அவன் கண்ணு சிமிட்டுற நேரத்துல சாட்சவெல்லாம் இங்க பேசக்கூடாது. பின்னாடி இருந்து குத்துனவன் தானே நீ. டைரக்ட் டு டைரக்ட் என் புருஷன் கிட்ட மோதி பாடுறா. என் புருஷன் யாருன்னு எனக்கு தெரியும். அதுவும் வயிற்றுல எட்டி உதைச்சது, குழந்தைங்களை சாவடிக்கணும்னு நினைச்சது, இதெல்லாம் சாமிக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயே. அதுவும் நீதான் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயே, நீங்க இருக்கவே மாட்டேன். அதனால தயவு செஞ்சு அமைதியா போயிரு. உனக்கு அவ்வளவு திமிராயிருச்சு, என்கிட்டயே அவ்வளவு தைரியமா பேசுற. அவ்வளவு திமிரலாம் இல்ல. அன்னைக்கு ஒத்தாளா இருந்து என் புருஷனை நான் காப்பாத்துறேன். என் குழந்தைங்களையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணினேன். ஆனா இங்க 4 பேத்து உன்னால காலி பண்ண முடியல பாத்தியா. அதுதான் இந்த கடவுள் கொடுத்த அன்பே. போதுமா? எங்களோட அன்பு என்னைக்குமே மாறாது. சௌமியா நம்ம போலாம். நீ ஏன் வந்து பேசிட்டு இருக்க? அதுதான் சொன்னனே அன்பு, விடு. தேவையில்லாத உங்க கூட எல்லாம் பேசணும்னு அவசியமே. என்ன அன்பு ரொம்ப திமிரா பேசுற? திமிரா பேசுறனே வச்சுக்கோடா. நீ யாரா முதல்ல? நான் ஏன் உன்ட்டு பேசணும்? இங்க என் பொண்டாட்டிட்ட பேசிட்டு இருக்கேன். தேவையில்லாம நீ குறுக்க வராத. உன் பிரச்சனைக்குள்ள நான் வரவே இல்லை, அதனால சைலண்டா போயிரு. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்த்து என்ன மிரட்டுறீங்க? மிரட்டலாம் இல்ல, தேவையில்லாம பேசாம அமைதியா போயிரு. நீயே வாங்கி கட்டிக்காத, என் புருஷன் கையில இருந்து போயிரு. அன்பு நம்ம போலாம் அன்பு. இப்பதான் ஆக்சிடென்ட் ஆச்சா அன்பு? கேள்விப்பட்ட. உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? உடம்பெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குடா.
எங்களோட அன்பு இருக்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பாசம் எல்லாமே இருக்கிற வரைக்கும். அது யார் என்னன்னு தெரியல, அதுல நீயும் ஒரு பார்ட்டா இருந்திருக்கிற மட்டும் செய். அப்புறம் இந்த அன்பு யாருன்னு உனக்கு தெரியும். நீயா இருந்துட கூடாதுடா, அங்க மட்டும் இருந்துட்ட அவ்வளவுதான். நீ காளி என் கையில, ஞாபகம் வச்சுக்கோ. அன்பு வா நம்ம போலாம். சொல்றது கேட்டுட்டு அமைதியா வா அன்பு, எதுவும் பேசாத, போலாம். உன்னை தேடியே தவிக்கிறேன் வழிகளின்றியே காலம் கடந்து முன்னே நினைக்கிறேன் இடைவெளிகள் போதும் சேர துடிக்கிறேன் உயிர் சாயம் என்று எங்கும் நடக்கிறேன் பல காயம் தாண்டி உடைந்து நானும் எழுந்து நிற்கிறேன் வலியே வலியே நாயகி நான் சிறந்த